அடுத்ததாக ஜெகனை இங்கே அழைக்கின்றேன். சின்னத்தம்பி ஜெகன். இவரும் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்தவர். இவருக்கும் வளர்மதியில் பங்குகள் உண்டு. அவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு. இன்றைய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். நான் இங்கே அதிகம் கூறுவதற்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் கூறிவிட்டார்கள். ஒரே ஒரு விடயம், வளர்மதி வளர்ந்து செல்கின்றது. அதற்கு எல்லோரும் நாதனெண்ணை தான் காரணம் என்று சொல்வார்கள். அதில் நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், எங்களோட நாட்டில் அரசியல்வாதிகளிலிருந்து கோயில் சனசமூக நிலையங்கள் அனைத்திலுமே நடக்கின்ற விடயம் கதிரையை பிடிப்பது, அதற்கான போட்டி. அது வளர்மதியில் இல்லை. இந்த மூத்தவர்களின் அந்த பண்பான செயற்பாடு தான் அந்த வளர்ச்சிக்கான காரணம். என்னவென்றால், அநேகமான இடங்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னம் ஒரு கோயிலில் யார் தலைவரோ இப்பவும் போனால் அங்கே அவர் தான் தலைவராக இருப்பார். ஒரு சனசமூக நிலையத்தில் 25 வருஷத்துக்கு முன்னம் யார் தலைவரோ இப்பவும் அங்கே அவர் தான் தலைவராக இருப்பார். அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த தன்மை மிகவும் குறைவு. இங்கே நாதனெண்ணையில் உள்ள அந்த பெருந்தன்மை, இது நாங்கள் மற்ற அமைப்புகள், நான் அங்கு வேறு சனசமூக நிலையங்கள் விளையாட்டு கழகங்களோடு தொடர்புடையவன். நான் அங்கே பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம், இவர் பல இந்த பொது நிறுவனங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். என்னவென்றால், எளியவர்களை அந்த நிர்வாகத்தின் தலைமையில் அமர்த்தி அவர்களை தான் பின்னின்று வழிநடத்துவர். அது ஒரு நல்ல உதாரணம். இப்போ ஒரு அநேகமான பொது நிறுவனங்களில், ஆலயங்களில் அங்கே நடக்கின்ற விடயம், உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் ஒருவர் தலைவராக இருக்கின்றார். அவரை கந்தாண்டின்னு சொல்லுவோம் பழைய பேரில். இப்போ வேந்த ஆக்கள் கதைப்பின வேண்டா, கந்தாண்ட இருந்தார், நல்ல சிறப்பாக செய்தார். அவர் எப்போ இறந்து போனாரோ அந்த கோயில் சரி, இல்லாட்டி அந்த சனசமூக நிலையம் எப்போ அவர் இறந்தாரோ அதோடு சரி. இங்கு அப்படியான ஒரு நிலைமையை இந்த மூத்தவர்கள் செய்யவில்லை. அடுத்த வந்த தலைமுறைகளிடம் நிர்வாகத்தை கையளித்து அவர்களை பின்னின்று வழிநடத்தி இது தொடர்ந்து வெற்றிகரமாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நான் இவரிடம் கண்ட ஒரு சிறப்பான செயற்பாடாக நான் கருதுகிறேன். இது நாங்கள் பல தலைமைத்துவங்களிட உள்ள குறைபாடுகள் நடக்கின்ற இடங்களில் இவர் பற்றிய நாங்கள் கூறுகின்ற விடயம் இதுதான். அவருடைய அந்த மன வலிமை, இன்னும் அவர் நீண்ட காலம் தொடர்ந்து வாழுவார், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன்.